அந்த ஊர்வாசிகளிடத்திலே கேட்டான், எனக்கு அல்லாஹுடைய மன்னிப்பு உண்டா அல்லது இதை அறிந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? அந்த ஊர்வாசிகள் எல்லாம் ஒரு துறவியை அவனுக்கு அடையாளம் காட்டினார்கள். அந்த துறவியிடத்திலே சென்று சொன்னான், துறவியை, நான் 99 கொலைகளை செய்திருக்கிறேன், அல்லாஹ்விடத்தில் எனக்கு மன்னிப்பு உண்டா? அந்த துறவி சொன்னார், 99 கொலைகளை செய்திருக்கிறாயா? உன்னை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். கோபம் வந்தது, ரோஷம் வந்தது. என்னை பார்த்தே அல்லாஹ் என்னை மன்னிக்க மாட்டான் என்று கூறினாயா என்று 99 கொலைகளை செய்தவன் அந்த துறவியையும் கொலை செய்து 100ஆக தன் கொலையுடைய எண்ணிக்கையை பூர்த்தி செய்தான். அவனுடைய உள்ளம் மீண்டும் தூண்டியது. நீ அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற வேண்டும், நீ அல்லாஹ்வை நோக்கி செல்ல வேண்டும். மறுபடியும் கேட்டான், யாராவது அறிந்தவர்கள் இருக்கிறார்களா? இன்னொரு துறவி அடையாளம் காட்டப்பட்டார். அவரிடத்திலே சென்றான், நான் 99 கொலைகளை செய்தேன், ஒரு துறவியை சந்தித்தேன், அவர் என்னை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று கூறினார், அவரையும் கொலை செய்து 100ஆக என் கொலை எண்ணிக்கையை வைத்திருக்கிறேன், 100 கொலை செய்த என்னை அல்லாஹ் மன்னிப்பானா? அல்லாஹ் அக்பர். அந்த துறவி சொன்னார், 100 கொலை செய்திருக்கிறாய், பரவாயில்லை, அல்லாஹ்விடத்திலே திரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க கூடியவன். ஆனால் ஒரு நிபந்தனை இருக்கிறது, பாவிகள் வாழக்கூடிய இந்த ஊரை விட்டு நீ ஹிஜ்ரத் செய்து புறப்பட்டு நல்லவர்கள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் வாழக்கூடிய ஒரு பூமி இருக்கிறது, அங்கே நீ பயணம் செய்ய வேண்டும். செய்தால் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை நீ பெறலாம் என்று அந்த துறவி சொன்னார். அந்த அடியானும் 100 கொலை செய்ததற்கு பிறகு அல்லாஹ் என்னை மன்னிக்க வேண்டும், என்னையும் அல்லாஹ் அவனுடைய அடியார்களுடைய பட்டியலில் இணைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு அவர் கூறிய, அந்த துறவி கூறிய, அல்லாஹ்வை வணங்கக்கூடிய அடியார்கள் இருக்கக்கூடிய பூமியை நோக்கி செல்ல பயணத்தை மேற்கொண்டார். அவர் செல்லக்கூடிய வழியில் அவருடைய விதி வருகிறது, அவருடைய மரணம் ஏற்படுகிறது.